ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களோட க்ரியேஷன், இப்போ நீங்கள் ஒரு பிடிஎஃப் புக், யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் புக் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அதே போல் வந்து ஏதாவது க்ரியேஷன், ஓகே, ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு க்ரியேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறதன் மூலமாக அதை வந்து நீங்கள் ஹொஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதாவது அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க, பட் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறத வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு இவங்க தார லிங்கை கொடுத்து அவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த டவுன்லோடுக்கு உங்களுக்கு மணி வரும். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த சோங் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ Up4Hour நிறைய வெப்சைட் இருக்குது, நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். Up4Hour இது ஒரு 6 இயர்ஸாக ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இவங்களுக்கு வந்து உங்களோட க்ரியேஷன், அதாவது ஒரு விஷயம் நல்லா விளைவிக்கணும், காப்பிரைட் இல்லாததாக இருக்கணும். அதாவது இன்னும் ஒரு ஆளோட க்ரியேஷனை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட சொந்த க்ரியேஷனை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு அதுக்குரிய மணியை பே பண்ணுவாங்க. அது எப்படி பே பண்ணுவாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த பேஜில் 4 Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 இந்த கண்ட்ரிஸுகளை பாருங்கள். ஸோ 1000 டவுன்லோட். அதே மாதிரி அந்த எம்பி பாருங்களா, உங்களோட ஃபைலில் எம்பியை பொறுத்து வந்து இது மாறும். ஓகே, இப்போ Tier 4 கண்ட்ரிஸ், இப்போ Tier 1 கண்ட்ரியில் வந்து 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா $7 வரும். அதே மாதிரி Tier 2 கண்ட்ரியில் வந்து 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா $4 வரும். நல்ல யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சரியான இடங்களில் ஷேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு அந்த டவுன்லோட் நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இந்த பேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் இந்த ஷேர் பண்ணும்போது இதில் ஹோஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வித்ட்ரோவல் மெத்தட் பார்த்தீங்கன்னா லோட்ஸ் ஆஃப் பேபால், பைனான்ஸ், பேயர், பெர்ஃபெக்ட் மணி, வெப் மணி, பேசர், ஐஸ்கிரில் இருக்குது, நெட்டில் இருக்குது, பைனியர் இருக்குது, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி பேங்க் ஆப்ஷன் இருக்குது, இப்படி பப்பாரா இருக்குது. ஸோ இப்படி வந்து எல்லாமே நிறைய இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டுகளில் பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய டைப்பில் இருக்கும். அதனால் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த ஈஸியாக வித்ட்ரோவல் எடுத்துக்கொள்கிறதுக்கு. ஓகே, ஸோ எதுவும் இல்லை, நீங்கள் இங்கே ஜஸ்ட் சைன் அப் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். சில இதில் என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணும்போது என்ன செய்யும்னா, அவங்களுக்கு அந்த லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்கள் ஷோ ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே அவங்கள டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு $9 இந்த வரைக்கும் $9 ஃப்ரீ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து நீங்கள் $9 ஒன்று பே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அட்ஸுமே வராது. ஓகே, அப்போ $9ங்கிறது நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் மந்த்லி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மந்த்லி பேமெண்ட் தான் $10 நீங்கள் எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நீங்கள் பே பண்ணலாம். நல்ல ஒரு உங்களுக்கு டவுன்லோட் பேஸ் ஒன்று இருக்கும்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஜெனரேட் பண்ணிட்டு வெப்சைட்லேயும் நீங்கள் எஸ்சிஓலாம் செய்து செட்டப் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, தேவையானவர்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ.